வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா, அதாவது நம்ம கிச்சனில் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய் பொடி பிரட்டல் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பிண்டி குறுக்கரே, அதாவது வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த வெண்டைக்காய் மசாலா நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மெத்தடில் கொடுக்க போகிறோம். நம்ம எப்படி இந்த வெண்டைக்காய் நீங்கள் மசாலா நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளியாக போட்டு வதக்கி பண்ணுங்களோ அதே மாதிரி தான். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக மசாலா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஷ்யூ பேஸ்ட் அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த முழு வெங்காயம் முழு தக்காளியெல்லாம் போட்டு நல்லா டாஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோம். நார்மலாக வெண்டைக்காய் மசாலா நீங்கள் வீட்டில் ரைஸோடு சாப்பிடுவீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து வெண்டைக்காய் மசாலா நீங்கள் சப்பாத்தி பூரி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பிண்டி டோ பியாஸ் தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 200 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 1.5 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, நறுக்கிய பூண்டு 3/4 டீஸ்பூன், நறுக்கிய இஞ்சி 3/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, முந்திரி பருப்பு 15-20 நம்பர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1.25 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.5 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, சீரகம் பவுடர் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் இந்த வெண்டைக்காய் வந்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் வந்து வெண்டைக்காவை நீங்கள் க்யூப்ஸ்மாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஜஸ்ட் லைட்டாக அப்படி போட்டு எடுக்கணும். அதிக நேரம் ஃப்ரை பண்ணினா உங்களுக்கு வந்து எண்ணெய் பிடிச்சிரும். இந்த வெண்டைக்காய் எதுக்காக நான் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் கலர் மாறாது, அதே டைமில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த மசாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு 50-60% அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி இப்படி எடுத்துரும். பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு சட்டியில் வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு சீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த 3 வெஜிடபிள்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் அந்த சீரகம் தாளிப்பை நம்ம ஆட் பண்ணோம். நார்மலாக வந்து வீட்டில் எப்படி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிப்படுங்களோ அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தாளிப்பு வந்து சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பை நீங்கள் ஆட் பண்ணுறேங்க. பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அதுக்கு பிறகு வெங்காயம் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது வெங்காயம் இதுலேருந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கம்மியாக ஆட் பண்ண வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் எண்ணெய் அதுலேயே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ணும்போது டைமில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம், அதாவது மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வெங்காயத்தை வதக்கி இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அதுக்கு பிறகு தக்காளி ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தக்காளி அளவு கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி முடித்த பிறகு மசாலா தொக்கு மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் வந்து அடுத்த ஸ்டெப் போகணும். சரிங்களா? இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு மிளகாய் பவுடர் தனியா பவுடர் ரேஷியோ கரெக்டாக சொல்லியிருப்பேன். அந்த ரேஷியோவில் கரெக்டாக போடுங்க. எதுக்காகனா இந்த வெங்காயம் தக்காளி இந்த ரேஷியோவில் இந்த மசாலா பவுடர் போட்டு நீங்கள் குக் பண்ண கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு வந்து முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதாவது முந்திரி பேஸ்ட் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த முந்திரி பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு மசாலா கொடுக்கும். அதுக்கு பிறகு வந்து அந்த ஸ்பைசியான மசாலாவை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான ரேஷியோ கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் தெளிவாக அந்த முந்திரி பேஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறோம், அதே டைமில் எதுக்காக யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த முந்திரி வந்து 15-20 நம்பர் சொல்லிக்கல. அந்த முந்திரி பேஸ்ட் வந்து நல்லா வந்து அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா பாருங்கள் நல்லா வெந்த பிறகு தான் வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அந்த மேலே லைட்டாக ஆயில் வரும், அந்த வெங்காயம் தக்காளி குக் பண்ண அந்த ஆயில் மேலே வரும். அதுக்கு பிறகு தான் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த முந்திரி பேஸ்ட் வந்து நான் ஹோட்டலில் குக் பண்ணும்போது வந்து வேக வச்ச முந்திரி அரைச்சி குக் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணுவோம். வீட்டில் இந்த மாதிரி சின்ன போர்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக அந்த முந்திரி வந்து என்ன பண்ணுறீங்க, தண்ணி நல்லா ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கல இந்த மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இது குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 5-10 நிமிஷம் ஆகும். சரிங்களா? 5-10 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். குக் பண்ணி முடிச்சுன்னா இந்த மாதிரி மசாலா டெக்ஸ்சர் வந்துடும், திக்காக நல்லா வந்துடும், கலரும் உங்களுக்கு மாறும். சரிங்களா? பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி முந்திரி மசாலாலாம் குக் பண்ணி முடித்தா இந்த மாதிரி டெக்ஸ்சர் நல்லா வரும். இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம் அந்த காரத்தோட தன்மை எப்படி இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வெண்டைக்காய் ஆல்ரெடி 50-60% அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணுறோம். தண்ணி வேணும்னா ஆட் பண்ணலாம், தண்ணி தேவையில்லாமல் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் மாறிடும். சரிங்களா? அதுக்கு பிறகு இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் சீரகம், அதாவது ஆயில், சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நல்லா க்யூப்ஸ்மாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள்
வெங்காயம் பீல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1/4 1/8 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பேனில் போட்டு டாஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தக்காளி 1/8 கட் பண்ண தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு ஜஸ்ட் பேனில் ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணணும். சரிங்களா? லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். எதுக்காக இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனா காரணம் இருக்குது. அந்த வெங்காயம் தக்காளி அந்த தாளிப்போட ஜஸ்ட் லைட் அப்படி பேன் டாஸ் பண்ணால் தான் அந்த வெங்காயம் மசாலோட மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக பவுடர் மசாலா போட்டு பேன் டாஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் ஆட் பண்ணுறோம். திருப்பி சொல்கிறேன், நல்லா குக் பண்ணக்கூடாது, பேனில் டாஸ் பண்ணிருக்கணும். அப்படி டாஸ் பண்ணால் தான் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ஜீரா பவுடர் இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரிப்பரேஷன் வீட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு வறுத்த ஜீரா பவுடர் ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் அருமையான பிந்தி தோ பியாஸ் ரெடி. நம்ம நார்மலாக வீட்டில் வெண்டைக்காய் மசாலா பண்ணியிருப்பீங்க. இந்த பிந்தி தோ பியாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி, பிரெட்ஸ் தொட்டு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இன்றைக்கி சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். என்னங்க இந்த வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.